Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட ஓட்ஸ் டயட் சேலஞ்சில் இன்றைக்கி டே வந்து 3 ஆகிடுச்சு. டே 3 அன்றைக்கி எனக்கு செம்ம கடுப்பானது இந்த வெயிட்டு செக் பண்ணுறப்ப தான். இந்த வெயிட் மிஷின் வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வெயிட்டு காட்டிகிட்ருக்கு. எனக்கு இன்னுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் சரியான வெயிட் லாஸா, அதாவது அந்த வெயிட்டு தான் நம்மளோட வெயிட்டா இல்லை இது வெயிட்டா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பயங்கரமான ஒரு குழப்பத்தில் நான் இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த டே ஃபினிஷ் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளவு கஷ்டமான நிறைய விஷயங்களாக தாண்டி வந்திருந்தேன். அது கூடவே நான் புதுசாக ஒரு வெயிட் மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் அந்த வெயிட் மிஷின் காட்டியிருக்கேன், அதில் எவ்வளோ வெயிட் காட்டியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ டே 3 அன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரியலை. ஸோ அப்படி தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எலும்பி வந்து காலையில் வழக்கம் போல் நமக்கு கிச்சனில் இருக்க ஒவ்வொரு ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வாங்கி வச்ச பச்சை மிளகாலாம் அப்படியே இருந்துச்சு. அதை வந்து நேற்றே கழுவி காய வச்சுட்டு படுத்திருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி அதோட தண்டு பகுதியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அடுத்ததாக வழக்கம் போல் காலையில் எழும்பினோடனே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருந்தேன். அடுத்து வந்து ஒரு சின்ன கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்துருந்தேன். சின்ன கப்பில் கொஞ்சம் பெரிய கப்பில் தான் டீ எடுக்கிறேன். ஆனால் பாலோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும், இதில் தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கும். இனிப்பு சேர்க்காம தான் நான் காஃபி எடுத்துப்பேன். காஃபியோட டீ தான் அதிகமாக எடுத்துப்பேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வேக வைக்கணும். ஸோ அதுக்காக தண்ணி வச்சுட்டேன் அடுப்பில். அடுத்து டிஃபனுக்கு இடியப்பம் தான் செய்ய போகிறேன். அதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பக்கம் அரிசியை எடுத்துட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோன்னா வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்திருந்தேன். அதனால் சுடுதண்ணி எல்லாம் ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி சுடுதண்ணியெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோன்னா அந்த ஸ்மெல் இருக்காது, இல்லைனா ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும் ரேஷன் அரிசி. ஸோ அதை வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அப்படியே அதில் போட்டுட்டேன். அரிசி எப்போவுமே கொதிச்சிட்ருக்க தண்ணியில் தான் போடணும். சிலர் வந்து தண்ணியும் அரிசியும் சேர்த்து போட்டு வேக வைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம அரிசி பொதுவாகவே வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் போடணும். அப்போ தான் அது வேகிறது கரெக்டாக இருக்கும். இடியப்ப மாவு எடுத்துக்கிறேன். இடியப்ப மாவில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சிலர் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அளவுக்கு அது ஒரு கப்பு ரைஸ் மாவு அப்படின்னா 2 கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு அந்த மாதிரி அதில் மாவை போட்டு கிண்டி எடுப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுப்பேன். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில நேரம் வந்து அந்த மாதிரி எடுக்கிறது நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எடுக்கிறப்போ ஒரு வேளை தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூட அது வந்து கரெக்டாக வராது. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஸோ இதை வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கூடவே கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் நான் சேர்த்துப்பேன். அப்போ தான் அந்த அச்சில் வந்து சீக்கிரம் அதிகமாக ஒட்டாமல் நல்லா வரும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துப்பேன். சேர்த்து மாவை பிசைஞ்சு அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இடியப்ப அச்சில் வச்சு இடியப்பம் சுட வேண்டியது தான். இந்த மாதிரி மாவு பிசைகிறப்போ இடியப்பம் வந்து நல்ல பஞ்சு மாதிரி வரும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. மிச்சம் அந்த மாவை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுடுவேன். அதிலே கொஞ்சம் சீனி தேங்காய்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து இடியப்பத்துக்கு இன்றைக்கி சட்னி செஞ்சுருந்தேன். இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, வேறு வழி இல்லாமல் சில நேரம் இப்படி பண்ணுறது. இதுக்கு வந்து கடலைக்கறி இட்லி அப்படின்னா இடியப்பம் அப்படின்னா எங்களுக்கு வந்து இங்கே கடலைக்கறி தான், கொண்டக்கடலை கிரேவி வைப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் சட்னியெல்லாம் இடியப்பத்துக்கு சுத்தமாக சேரவே செய்யாது. ஆனால் நிறைய பேர் வச்சு சாப்பிடுவாங்க, அது அவங்கவங்க விருப்பம். ஆனால் நான் சில நேரம் இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் வைக்கிறது என் குழந்தைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இந்த காம்பினேஷன். சில நேரம் நம்ம அவசரமாக வேறு வழி இல்லாமல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இடியப்பவும் தேங்காய் சட்னியும் வச்சுருந்தேன். அடுத்து வந்து மீன் குழம்பு வைக்கணும். சூரை மீன் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து வறுத்தரைச்சி இன்றைக்கி குழம்பு வச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தேங்காய், பூண்டு, இஞ்சி, சோம்பு, ஜீரகம், வெந்தயம் இவ்வளவும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அவ்வளவும் சேர்த்து கொஞ்சம் கூட வறுத்துக்கோங்க. கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் மிளகும் நம்ம சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க வேணும். இதுதான் தேங்காய்க்கான மசாலா. இப்போ மீன் எடுத்து வச்சுருக்கேன், அதை கழுவி சுத்தம் பண்ணணும். இந்த பக்கம் வந்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கணும், முழுசாக உடச்சி வச்சுருக்க பூண்டும் சேர்த்து இதை வதக்கிக்கணும். இது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துருந்தேன். ஸோ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த கேப்பில் வந்து நான் மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
கூடவே இப்போ தக்காளி சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு மீன் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுடுவேன். 1 ஃப்ரை பண்ணி 2ஆக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுறதுக்காக. அடுத்து வந்து நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி எல்லாம். அடுத்து வந்து புளிக்கரைசல் எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் விழுது இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து இது கூட கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது வந்து கொதித்து வர்றப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டு வேக விட்டு எடுத்துக்கணும். அவ்வளவுதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடும். உண்மையாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு இது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விட, அவங்களுக்கு மீன் கொடுத்து விட மாட்டேன். ஸோ கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலை மட்டும் போட்டு மீன் குழம்பை இறக்கிட்டேன். மீன் குழம்பு வெந்துடுச்சு நல்லாவே. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ இறக்குனா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய், கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு உடச்சி வச்சுருக்க பூண்டையும் போட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் உருளைக்கிழங்கு ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கணும், வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தா போதும். அது போட்டது என்னோடய பொண்ணு தான், அவள் தான் தட்டிகிட்டு இருந்தா. சரி, இதை வந்து நம்ம அப்படியே கிளறி விட்டு மூடி போட்டு ஆவியிலே வேக வைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு விட்டுட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு உருளைக்கிழங்கு பொரியலையும் ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதிலேயே வந்து நீங்கள் வெங்காயம் போடாமல் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளவுதான், உருளைக்கிழங்கு பொரியலும் மீன் குழம்பும் பொரிச்ச மீனும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நமக்கு டயட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். ஒரு ஆப்பிள், அது கூட கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் சீட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கொக்கோ பவுடர். நான் ஏன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதை வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இது கூட ஒரு ஸ்பூன் ஓட்ஸு கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் டயட் அப்படிங்கிறதுனால நான் அது எப்படி அந்த வீடியோ கிளிப்பு மிஸ் ஆச்சுன்னு தெரில. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, நீங்கள் ஏன் எல்லாத்துலேயும் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் எப்பவும் சேர்த்துக்க மாட்டேன். ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, இல்லை ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னா நான் கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிப்பேன். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அது என்னோடய கிரேவிங்ஸையும் என்னோடய டிப்ரெஷனையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு அப்படி தான். அந்த சாக்லேட் வந்து நமக்கு சாப்பிட முடியாது டயட் இருக்கிறப்போ. அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி நான் எடுத்துப்பேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா, அது நம்மளோட டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான். நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன எடுக்கிறேன் அப்படிங்கிறத, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக லஞ்சுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பளவு தண்ணி வச்சு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 20-25 கிராம் வர்ற மாதிரி ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். நான் லஞ்சுக்குமே கொக்கோ பவுடர் எடுத்திருந்தேன். நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள், நான் அது அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டும் சேர்க்கலாம், நான் இதில் டார்க்கு சேர்த்துருக்கேன். இது போட்டு இது நல்லா வேகட்டும், இது கொஞ்சம் கெட்டியான பதம் வரட்டும். நான் இதில் வந்து 99% டார்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா அது ஒரு பீஸு போடுவேன். எனக்கு கிடைக்கல. நம்மளோட லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியான பதம் வரப்போ அடுப்பு ஆஃப் பண்ணால் போதும். லஞ்ச் ரெடி தான். இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துருந்தேன். நீங்கள் வேறு எது வேணால் எடுக்கலாங்க, இதுதான் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கொக்கோ பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து காஃபி பவுடர் விருப்பம் உள்ளவங்க அதை ஆட் பண்ணலாம். இல்லைனா வேறு லஞ்ச் கூட செஞ்சுக்கலாம். ஓட்ஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். ஈவினிங் ஒரு கப்பு டீ கூட ஒரு ஆப்பிள் எடுத்திருந்தேன். அடுத்ததான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக படுத்துகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து எதுவுமே பண்ணலை. நான் என்ன சொல்ல, இன்றைக்கி வீட்டு வேலை எதுவுமே பண்ணலை. டயட்டில் மட்டும் சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப நல்லாவே படுது ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ முடியலை, ரொம்ப முடியலை. ஸோ ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நானும் அவரும் தான் போயிருந்தோம். 2 வீலரில் போயிருந்தோம் 2 பேரும். எனக்கு அந்த 2 வீலரில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்துட்டு நான் வந்து புலம்பிகிட்டே இருந்தேன். என் கண்ணில் மரண பயம் தெரியுது அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப பயந்துட்டேன் உண்மையை சொன்னால். ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்குது. எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அவ்வளோ பயம். நான் சந்தேகப்பட்டதும் ஓரளவில் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது கொஞ்சம் உட்காந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும். ஒரு வெயிட்
வெயிட் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினாங்க. எனக்கு ஏன்னா அந்த வெயிட் மிஷின் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். எனக்கு அது செட் ஆகவே இல்லை. அது வாங்கினதுலேருந்தே எனக்கு வந்து அவ்வளோவா திருப்தியாக இல்லை. எப்போவுமே எனக்கு இதே மாதிரி தான் வெயிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வாங்கியிருந்தோம். இது 2500 கொஞ்சம் பெரிய சைஸ் வெயிட் மிஷின். அப்புறம் வந்து இது நான் என்னோடய ஷாப்புக்காக வாங்கினேன். ஷாப் இல்லவே என்னோட பிஸ்னஸ்க்காக வாங்கின வெயிட் மிஷின், அந்த கிச்சன் வெயிட் மிஷின் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடையிலேருந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க நம்பி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அவங்க அதை சரி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இவ்வளோ ரேட் ஆச்சு, 2500 ஆச்சு. பட் அந்த ரேட்டுக்கு ஒருத்தன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம். ஒரு மேனுவல் கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, எப்படி வெயிட்டு செக் பண்ணுறது, அதில் என்ன நம்ம ஈரக்காலோட பார்க்கக்கூடாது, அப்புறம் ஸ்லிப்பர் போட்டுட்டு பார்க்கக்கூடாது, மேட்டு கீழே போட்டு அதுக்கு மேலே வெயிட் மிஷின் வச்சு பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி பேசிக்காக ஒரு வெயிட் பார்க்குறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சிலர் வந்து ஈரக்காலோட வெயிட்டு பார்ப்பாங்க, ஈரக்காலோடையும் வெயிட்டு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம செப்பலெல்லாம் போட்டுட்டும் வெயிட்டு பார்க்கக்கூடாது. வெயிட் மிஷினை வந்து வெறும் தரையில் தான் வைக்கணும். கீழே மேட்டெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த மாதிரியும் வெயிட்டு பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக உள்ள சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து சரி நம்ம வெயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நைட்டு வந்து வெயிட்டு செக் பண்ணுறப்போ இன்னொரு வெயிட்டு தான் காட்டும். அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் மிஷினை வந்து ஆன் பண்ணாமையே இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு வெயிட்டு செக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வெயிட்டு செக் பண்ணுறப்போ என்னோடய வெயிட் வந்து கரெக்டாக காமிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நைட்டு செக் பண்ணியிருந்தோம். 77.700 இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்லையும் சேம் வெயிட் தான் காட்டுச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்னிங் எவ்வளோ இருந்தேன் அப்படிங்கிறத மறுநாள் உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் இது செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய பழைய வெயிட் மிஷின் எடுத்து வச்சு பார்த்தேன். அதுலேயும் கிட்டத்தட்ட அதே வெயிட்டு தான் காட்டுச்சு. ஆனால் காலையில் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக காட்டுச்சு. நான் வாங்கியிருக்க வெயிட் மிஷின் பிராண்டு நேம் பார்த்தீங்கன்னா கேம்ரி அப்படிங்கிற பிராண்டு நேம். ஸோ இது வந்து பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், இனி நம்ம மேற்கொண்டு யூஸ் பண்ணுறப்ப தானே அதோட ரிவ்யூ கொடுக்க முடியும். யூஸ் பண்ணிவிட்டு நான் ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவு பக்கத்திலே நம்ம வெயிட் ஸ்கேல் வந்து சேல்ஸ் பண்ணுற ஷாப்பெல்லாம் இருக்கும். அந்த எடை மிஷின், அந்த கடைகளுக்கெல்லாம் எடை மிஷின் சேல்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கடையில் சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ரேட்டு ஹை ஆனால் கூட ஓகே தான். அது நம்ம வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு வரும். நான் ஃபஸ்ட் டைம் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது ரேட் வந்து ரொம்ப குறைவு, 700 சம்திங் ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அது அவங்க வாரண்டி அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் நான் அந்த போல்டு ஃபிட் அப்படிங்கிற வெயிட் மிஷின் அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வெயிட் மிஷின் வந்ததுலேருந்து எனக்கு சேம் ப்ராப்ளம். வெயிட்டு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி காமிக்கும். உடனே ஏறிட்டு நம்ம இறங்கிட்டு மறுபடியும் ஏறணுன்னா வெயிட் வேறு மாதிரி காட்டும். அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து வெயிட் மிஷின் வந்து ஒரு 1 மந்த் இருக்கிறப்பவே நான் அவங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தேன், வாரண்டி இருக்குது அப்படின்ட்டு. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. இவ்வளோ நாள் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் இப்போ புதுசாக ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் வாங்கியிருக்கேன். எனக்கு காசு வந்து ரொம்ப நஷ்டம்தான் ஆன்லைனில் வாங்கினது. அதனால் முடிஞ்ச அளவு பக்கத்தில் கிடைச்சா வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.